பூஞ்சோலைங்கிற ஒரு அழகான கிராமத்தில் ரிட்டுவும் சீத்தலும் வாழ்ந்து வந்தாங்க. மழைக்காலங்கிறதுனால அவங்க காய்ந்த விறகுகளை சேமிச்சாங்க. என்னங்க, விறகுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது, நீங்கள் பக்கத்து வீட்டு பம்மல் அண்ணனுடைய கழுதையை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சீத்தல் சொல்ல ரிட்டு முதல்ல அங்கே இருந்து புறப்படுறாரு. பின்னாடியே சீத்தலும் போகிறா. அவங்க 2 பேரும் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஊர்லேயே ரொம்ப மோசமான பொம்பளை கமலா அங்கே வரா. அடடே, காய்ந்த விறகுகளா, நம்மளே சேகரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அதை திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறா. திரும்பி வந்து பார்த்த ரிட்டுவும் சீத்தலுக்கும் ஒரு அதிர்ச்சி. என்னங்க, காலையிலேருந்து நம்ம கஷ்டப்பட்டு சேகரித்த விறகுகளை காணுமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ரிட்டு அங்கேருந்து வேகமாக புறப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் விசாரிக்கிறாங்க. அவர், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நானே ஊரில் இருந்து இப்போ தான் திரும்பி வந்தேன், நீங்கள் பக்கத்து வீட்டு பொம்பளைக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அதுதான் ஒரு திருடி. அவர் அந்த மோசமான பொம்பளை கமலா கிட்ட போய் கேட்குறாரு. கமலா, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு அடித்து சொல்லிடுறா. மனம் உடைந்து அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கோடை விடுமுறை ஆரம்பமாயிடுச்சு. அந்த ஊரிலேயே வசிச்சுட்டு வந்த கமலேஷும் சீதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க, விடுமுறை ஆரம்பமாயிடுச்சு, குழந்தைகளுக்கு பிடிச்ச பலூன் வியாபாரம் செஞ்சு நம்ம நிறைய லாபம் பார்க்கலாங்க அப்படின்னு பேசிட்டு அந்த ஊர்லேயே ரொம்ப அழகான ஒரு பலூன் கடையை அவங்க திறக்கிறாங்க. பலூன் வியாபாரம் ரொம்ப அமோகமாக நடக்கவே அந்த கமலா மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாள். இந்த ஊர்லேயே நல்ல வியாபாரம் நடக்கிற ஒரே கடை அந்த பலூன் கடை தான். யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அங்கே இருந்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அவள் நினச்சது மாதிரியே யாருமே இல்லாத நேரம் பார்த்து அந்த கடைக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற பணம், பலூன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாரும் இல்லாத நேரமாக பார்த்து வேகமாக நடந்து அவள் வீட்டுக்கு போகிறாள். அவள் ரொம்ப வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்கிறதுனால கண்ணு முன்னு தெரியாமல் நடக்கிறாள். ரோட்டில் ஒரு மோட்டார் சைக்கிள் வேகமாக போய்கிட்டு இருக்கு. அதையும் அவள் பார்க்காம அங்கேருந்து கடந்து போகிறாள். அந்த மோட்டார் சைக்கிள் அவள் மேலே மோதி ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடந்தாள். இதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, எப்போவுமே நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுங்கிறது. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா இந்த கமலாவுடைய நிலைமை தான் எல்லாருக்குமே.